இன்றைய கர்த்தருடைய வார்த்தையின் வெளிப்பாட்டை கவனிக்கலாம். ஏசாயா 54 அதிகாரம் 3 வசனம். நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடங்கொண்டு பெருகுவாய், உன் சந்ததியார் ஜாதிகளை சுதந்திரித்துக் கொண்டு பாழாய் கிடந்த பட்டணங்களை குடியேற்றி விற்பார்கள். ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாய் தேவனுடைய விருப்பம் இங்கு எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுடைய விருப்பம் பெருக்கம். உங்களை குறித்து தேவனுடைய விருப்பம் பெருக்கம். நீங்கள் பெருக வேண்டும். ஆதியிலே தேவன் மனிதனை படைத்த பொழுது முதலாவது அவனை ஆசீர்வதித்த ஆசீர்வாதம், நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர் ஆசீர்வதித்தார். தேவனுடைய விருப்பமே பெருக்கம். இங்கு தீர்க்கதரிசி மூலமாக தேவன் சொல்லுகிறார், நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடங்கொண்டு பெருகுவாய். நீங்க உங்க எதிர்காலம் எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு தெரியல, ஆனா ஆண்டு சொல்றாரு, நீ பெருகுவாய். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அதுக்கு முந்தின வசனம் போட்டிருக்குது, உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, உன் வாசஸ்தலங்களின் திரைகள் விரிவாகட்டும், தடை செய்யாதே, உன் கயிறுகளை நீளமாக்கி உன் முளைகளை உறுதிப்படுத்து. எக்ஸ்பேண்ட். உன்னுடைய இருதயத்தை விசாலமாக்கு, உன்னுடைய மைண்டை பிராடாக்கு, உன்னுடைய விசுவாசத்தை பெரிதாக்கு. தேவன் உங்களுக்கு பெருக்கத்தை கொடுக்க விரும்பும் பொழுது நீங்கள் அவரோடு அவருடைய விருப்பத்தை நீங்கள் ஆசைப்பட வேண்டும். உங்களுடைய இருதயத்தை விசாலமாக்க வேண்டும், உங்கள் விசுவாசத்தை விசாலமாக்க வேண்டும். கெட் ரெடி ஃபார் த எக்ஸ்பான்ஷன். உங்களை பார்த்து தீர்க்கதரிசனமாக சொல்றேன், ஆண்டவர் கொடுக்கிற பெருக்கத்துக்காக ஆயத்தமாக. என்ன ஆயத்தம்? விசுவாசத்தில், இருதயத்தில் ஆண்டவருடைய பெருக்கத்தை நீங்கள் ஆசைப்பட்டு அதை நீங்கள் அறிக்கையிட்டு ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் விசுவாசித்தவர்களாக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். அடுத்த ஒரு கட்டத்துக்காக தேவன் நிலைமைக்கு கொண்டு போகிறார். நீங்கள் அதற்கு ஆயத்தமாக வேண்டும். உன் கூடாரத்தை விசாலமாக்கு. எக்ஸ்பேண்ட். இருதயத்தை, உங்களுடைய மனதை, உங்களுடைய ஆவியில, உங்களுடைய உறவுகளை ஆண்டவர் வருகிற நாட்களில் பெருக்கத்தை உங்கள் வாழ்க்கையில நிஜமாக்குவார். வேதத்தில் நிரூபித்து காண்பிக்கிறார். ஆம், ஒருவனாயிருந்த ஆபிரகாமை ஆண்டவர் அழைத்து, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய், நீ பெருகவே பெருகுவாய், நிச்சயமாகவே உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் செய்கிறார். அதை செய்தார். பிள்ளையே இல்லாத அவனுக்கு ஈசாக்கை கொடுத்து, அவனுக்கு பிள்ளைகளை கொடுத்து இன்றைக்கு இஸ்ரவேல் தேசமாகவே சரித்திரத்தில் நிரூபித்து காட்டியிருக்கிறார். உங்களுக்கும் அதை செய்வார். ஜெபிக்கலாம். தகப்பனே, வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடங்கொண்டு பெருகுவாய் என்று எங்களை குறித்து நீ சொன்ன தீர்க்க தரிசனங்கள் இன்றைக்கு உடைய பிள்ளைகள் வாழ்க்கை நிஜமாவதாக. அவர்கள் ஆயத்தமாகட்டும், இருதயம் விசாலமாகட்டும். சீக்கிரத்தில் இதை நிறைவேற்ற பொருளே நமக்கு நன்றி. இயேசுவின் மூலம் பிதா. ஆமென்.